டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். சார் என்ன கேட்டாருன்னா, வே புரோட்டீன் சாப்பிடலாமா டாக்டர் அப்படின்னு. வே புரோட்டீன் பற்றி அடிக்கடி நம்மளோட பேஷண்ட்ஸும் அடிக்கடி கேட்பாங்க. ஏன்னா வயதாக ஆகும்பொழுது உடம்பின் கொள்ளளவு குறையும், சதை சுருங்கும். ஏன்னா சதைனா தோல் இல்லைங்க, சதை. சதையின் கொள்ளளவு, வடிவம், இறுக்கம் அனைத்தும் சற்றே குறையும். வயதிற்கு ஏற்ப குறையும், சிலருக்கு வேகமாக குறையும். அதுதான் ஆக்சலரேட்டட் பயாலஜி ஆஃப் ஏஜிங்னு சொன்னேன். ஸோ உடம்பின் கொள்ளளவு குறையும் பொழுது நம்மளுடைய பேஷண்ட்ஸ்ல நிறைய பேரோட குழந்தைகள் வெளிநாடுகள்லையும் வட அமெரிக்காலையும் நிறைய பேர் இருப்பாங்க. அமெரிக்கா, கனடா போன்ற, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல எல்லாத்துலேயும் அவங்களோட குழந்தைகள் வேலை போகும்போது பிள்ளைங்க அப்பா அம்மா இங்கே பார்க்கும்பொழுது அவங்க ஆள் கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க, ரொம்ப கொஞ்சம் ஃப்ரேம் லாஸ் வந்துடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் ஆள் இறுக்கம் வந்துடும். ஃப்ரேம் லாஸ் வந்தோடனே அடிக்கடி கேட்கும் கேள்வி என்னன்னா, இந்த வே புரோட்டீன் அமெரிக்க டாக்டர்கள் எல்லாம் அடிக்கடி இந்த வே புரோட்டீனை பற்றி சாப்பிடுங்க, வே புரோட்டீன் சாப்பிடுங்க, 1.5 கிராம் பர் கிலோகிராம் ஆஃப் பாடி வெயிட் சாப்பிடுங்க, 2 கிராம் பர் கிலோகிராம் பாடி வெயிட் சாப்பிடுங்க. வயசானவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு 50 வயசு, 55 வயசு, 60 வயசை தாண்டினவங்க எல்லாம் இந்த உடல் இறுக்கம் குறையாமல் இருப்பதற்கு தன்னுடைய குழந்தைகள் அமெரிக்காவில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் இங்க நீங்க உடற்பயிற்சி மையங்கள் எல்லாம் கூட இந்த உடற்பயிற்சி சொல்லித்தர ஜிம் ட்ரெயினர் சொல்றோம் இல்லைங்களா, அவங்க எல்லாம் அடிக்கடி இந்த வே புரோட்டீனை பத்தி, இந்த வே புரோட்டீன் சாப்பிட்டாதான் மசில் வரும் அப்படின்னு சொல்வதாகவும், அது நம்மளுடைய பேஷண்ட்டும் சொல்றாங்க. சாரும் அதே கேள்வி கேட்டாரு. இதுல சின்ன சின்ன நுணுக்கங்கள் நிறைய இருக்குங்க, அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தலான்னு பாக்குறேன் எனக்கு முடிஞ்ச வரைக்கும். அப்படின்னா என்னன்னா, வே புரோட்டீன் என்பது ஒரு அனிமல் புரோட்டீன், அதுல மாற்று கருத்து யாருக்கும் வேணாங்க. இப்ப இவ்வளவு நாள் இல்லாத வே புரோட்டீன் திடீர்னு ஏன் இவ்வளவு பேர் பேசுறாங்க அப்படின்னு நீங்க கொஞ்சம் போய் பாத்தீங்க அப்படின்னாலே, வே புரோட்டீன் ஒரு பாலில் இருந்து வரக்கூடிய ஒரு ஒரு புரதம், அவ்வளவுதானே. பால்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் 2 வகைப்படுங்க. கேசின்னு ஒரு புரதம் உண்டு, வேன்னு ஒரு புரதம் உண்டு. இந்த அமெரிக்கா இந்தியாவுக்கு அடுத்து அதிகமான பாலை உற்பத்தி பண்ணும் நாடுகள்ல ஒன்று வட அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள்லாம் அதிகமாக பாலை சுரக்கக்கூடிய தன்மை கொண்ட மாடுகள் உண்டுங்க. அதுக்கு பேர் ஹோல்ஸ்டீன் கவுஸ்னு பேருங்க. இந்த ஹோல்ஸ்டீன் கவுஸ் எல்லாம் பண்ற பால் அதுல பன்னீரோ, நெய்யோ, வெண்ணையோ நம்மூரில் உள்ள மாடுகளில் வரும் பாலில் வரக்கூடிய பொருள்களை போல இந்த நாட்டு வட அமெரிக்க நாடுகளில் வரக்கூடிய மாட்டு பாலில் இருந்து பன்னீரையோ, நெய்யையோ, வெண்ணையோ செய்ய முடியாது. அவங்க நாட்டுல வர பால், இந்த ஹோல்ஸ்டீன் கவுஸ்ல இருந்து வர பாலில் இருந்து பண்ணக்கூடிய ஒரே பொருள் இந்த சீஸ் தாங்க. இந்த சீஸுங்கிற பொருள் சீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த சீஸை தான் அதால பண்ண முடியும். அந்த பாலில் பன்னீர் பண்ண முடியாது. இப்ப சீஸோட வேஸ்ட் ப்ராடக்ட், கழிவு பொருள் தான் இந்த வே புரோட்டீன். 82-85% கேசின் எடுத்துட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிற 15-18% தான் இந்த வே புரோட்டீனுங்கிற கழிவு. இந்த வே புரோட்டீனோட வரலாறை பார்த்தீங்கன்னா 1960கள் 70கள்ல இதே வே புரோட்டீனை தான் மாட்டோட தீவனமா அமெரிக்காலேயே போட்டிருக்காங்கிறது தான் உண்மை. இங்க போய் எதை வேணா பார்த்துக்கலாம். ஸோ அந்த காலத்துல மாட்டுக்கு போடப்பட்ட வே புரோட்டீன் இப்ப ஏன் மனிதனுக்கு பவுடர் டப்பாவா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸுங்க. உற்பத்தியின் அளவு அதிகமாகி விட்டது, மாடுகளின் எண்ணிக்கை அதிகமாகி விட்டது, உற்பத்தியின் அளவு அதிகமாகி விட்டது. ஸோ இப்போ ஒரு பாலை நீங்க பாலாவே கெடாம ஒருத்தர் வைக்கணும் அப்படின்னா, 1 லிட்டர் பாலை வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு யானை வேணும். அது சதையாம இருக்கிறதுக்கு ஃப்ரீசர் வேணும், அதுக்கான டெம்பரேச்சர் வேணும். ஒரு வீட்டுல பாலா வைக்கணும்னா இப்போ லட்சம் மாடுகளை கொண்ட நாடுகள் இவ்வளவு பாலை உற்பத்தி பண்ணும் பொழுது இந்த பாலை பாலாக வைப்பது வெகு வெகு கடினம். அப்போ அதை ஒரு பவுடராக தான் ஆக்கணும். அப்படின்னா என்னன்னாங்க, 1 கிலோ வே புரோட்டீன் பண்றதுக்கு நீங்க 160 லிட்டர் பாலாவது வேணும். ஸோ 160 லிட்டர் நீங்க பாலை ஒரு யானத்துல வைக்கணும், குளிரான ஃப்ரீசர்ல வைக்கணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எவ்வளவு செலவு பண்ணி வைக்கணும்னு பாருங்க. அப்போ அதனாலதான் இந்த வே புரோட்டீன் உற்பத்தி
வேவா டப்பா பண்ணிட்டீங்கன்னா இவ்வளவுதான் வேணும். 1 கிலோ வேக்கு இவ்வளவுதான் வேணும். ஒரு சின்ன டின்ல வச்சிடலாம். அதுக்கப்புறம் காலாவதியே ஆவாது வே புரோட்டீன் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா. ஸோ வே புரோட்டீனோட உற்பத்தி உலகத்துல ரொம்ப அதிகமாயிடுச்சு. நிறைய பேர் சொல்றது இந்த சோசியல் மீடியால என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியா தானே உலகத்திலேயே பால் உற்பத்தி அதிகம், அதனால என்ன அவங்களுக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்க முடியும் அப்படின்னா, இந்தியாவில் நீங்க வே புரோட்டீனே பண்ண முடியாதுங்க. இந்தியாவில் வர அனைத்து வே புரோட்டீனுமே வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணி தேர்ட் பார்ட்டியா இங்க பேட்சிங் பண்ணுவாங்க. ஒன்று இறக்குமதி செய்யப்பட்டவே, இல்லைன்னா டைரக்டா வந்தவே. இது 2 தான் நம்ம ஊர்ல கிடைக்கிற வே புரோட்டீன். அதனால நீங்க எந்த சோசியல் மீடியாவை அமெரிக்கால நீங்க போய் பார்த்தாலும் அங்க வர டாக்டர்ஸ் எல்லாருமே வே புரோட்டீன் பத்தி தான் அதிகமா பேசுவாங்க. எப்படி எந்த எண்ணெயை பத்தி பேசினாலும் நீங்க யூடியூப்ல இங்கிலீஷ்ல பேசுற வெள்ளக்கார டாக்டர் கரெக்டா சொல்லுவாருங்கிறது ஒரு 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 நம்ம எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்கன்றதுல எனக்கு ஒரு கருத்து சொல்ல முடியாது. ஆனா நீங்க யாரை போய் பார்த்தீங்கன்னாலும் அங்க போய் நீங்க எண்ணெயை பத்தி பேசுனீங்கன்னா 3 எண்ணெயை பத்தி பேச மாட்டாங்க. தேங்காய் எண்ணெய் பத்தி பேச மாட்டாங்க, நல்லெண்ணெய் பத்தி பேச மாட்டாங்க, கடலை எண்ணெய் பத்தி பேச மாட்டாங்க. அவங்க பேசுறதெல்லாம் சன்ஃப்ளவர் ஆயில், ஆலிவ் ஆயில், கனோலா ஆயில், சாய்பீன் ஆயில் தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க அதை தான் உற்பத்தி பண்றாங்க. நல்லெண்ணெயை தமிழ்நாடு தவிர உலகத்துல எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் உற்பத்தி பண்றாங்களானே தெரியாது. 1 மில்லியன் மெட்ரிக் டன் தான் உற்பத்தியே. ஸோ எப்படி அதில் வரக்கூடிய செய்திகளும் இந்த 4 எண்ணெயான சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில், கனோலா ஆயில், சாய்பீன் ஆயிலேயே சுத்துமோ, அதே மாதிரி புரதம்னு வரும்பொழுது அசைவ புரதத்தை நோக்கியே எல்லா டிஸ்கஷனும் உங்களுக்கு வரும். ஏன்னா அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷனே, அமெரிக்கன் பீஃப் அசோசியேஷன், பெரிய பெரிய பெரும் கம்பெனிகள்கிட்ட பணம் வாங்குறாங்க. அமெரிக்க டயபெட்டிக் அசோசியேஷனோட ஸ்பான்சர்ஸ் லிஸ்ட்டை போய் பார்த்தீங்கன்னாலே கார்கில் இருக்கும், டைசன் ஒரு கம்பெனி இருக்கும். இதெல்லாம் அந்த ஊர்ல மாட்டு கறி பண்ற கம்பெனிங்க. ஸோ இதனால தான் நீங்க எங்க போனாலும் வே புரோட்டீனுங்கிற வார்த்தையே திரும்பி 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 வரும். இப்போ வே புரோட்டீன் ஏன் நல்லதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், அசைவ புரத பாலும் ஒரு அசைவ புரதம்னு சொல்லிடுறேன். ஸோ எல்லா அசைவ புரதம் போலவே இதிலும் அந்த கிளைகள் கொண்ட புரதமான லூசின் அதிகமா இருக்கும். அப்ப ஒரு ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ற ஒரு யங் பாய்க்கு, யங் கேர்ளுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த லூசினுங்கிற புரதம் அதிகமா உள்ள இந்த வே புரோட்டீனை சாப்பிடும் பொழுது அந்த எக்ஸசைஸ் எஃபெக்டிவா அந்த பசங்க பண்ணாங்கன்னா, உடற்பயிற்சி மையத்திலேயோ வேற சில விளையாட்டுகள் மூலியமா நல்ல உடற்பயிற்சி வந்தால் அவங்களுக்கு சதை இறுக்கம் அடையும். ஏன்னா சதை உடையும், சதை இறுக்கம் அடையும். அதான் ஹீலிங் ப்ராசஸ்ன்னு பேருங்க. அப்படிதான் சதை பெருசாகும், கெட்டியாகும், ஒரு வடிவம் வரும் வளர்ச்சி பருவத்துல. இந்த வே புரோட்டீன் சாப்பிட்ற ஜிம் பாய்ஸ்க்கு அதனால்தான் நல்ல இந்த வே புரோட்டீன் சாப்பிட எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் குவைட்ட இந்த சினிமாவை சார்ந்த நிறைய பேர் இந்த வே புரோட்டீன் சாப்பிடுவாங்க. ஆனால் வே புரோட்டீன் இதனால் நல்லது என்று சொல்லப்படுகிறது ஒரு சிலரால், ஒரு வயதின் வரைக்கும். ஆனா இப்போ வயசானவங்க 50 வயசுல இருக்கவங்க வே புரோட்டீன் சாப்பிடலாமா? இதுதான் கேள்வி வரும். ஏன்னா பேஷண்ட்ஸா அவங்க அப்பதான் வருவாங்க. 35 வயசு 40 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் சுகர்னு ஒன்று வரும், பிபின்னு ஒன்று வரும், அதீதமாக முடி கொட்டியதுன்னு வரும், முகத்தில் அதிகமாக சுருக்கம் வந்ததாக வரும். இது எல்லாமே அதான் சொல்றேன், உடம்பின் வயோதிகத்தன்மை வேகப்படுத்தி கொஞ்சம் சின்ன வயசுலயே கொஞ்சம் வயசானவங்க மாதிரி தெரிவாங்க. உடம்புல ஃப்ரேம் லாஸ் இருக்கும். இந்த 50-60 வயசு பசங்களே அமெரிக்கால இருக்கும்போது அவங்க இந்த வே புரோட்டீன் சாப்பிடுங்க இங்கெல்லாம் டாக்டர்ஸ் சொல்றாங்க, யூடியூப்ல எல்லாம் வராங்கன்னா உடனே நம்ம கிட்ட கேட்பாங்க. நம்ம சொல்ற பதில் இதுதான், வே புரோட்டீன் ஒரு அனிமல் புரதம், அனிமல் புரோட்டீன் எல்லாத்துலேயுமே இந்த லூசின், ஐசோலூசின், வேலின் அதிகமா இருக்கும். இது வயது தாண்டிய பிறகு நீங்கள் அதை அதிகமாக உட்கொண்டீர்களே ஆனால் இன்சுலின் அதிகமாக தூண்டுவதை காட்டிலும் இரத்த குழாய்களில் உள்ள செல்கள் உற்பத்தி கூடும். அப்போ இரத்த குழாயின் இறுக்கம் அதிகமாகும். அப்போ இரத்த குழாயின் ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதில் நுண் இரத்த குழாய்களின் ஓட்டம் பெருமளவு குறையும். ஏன்னா நுண் இரத்த குழாய்களின் நீளம் உடம்பில ரொம்ப அதிகங்க. 90,000 கிலோமீட்டர்ஸ் இஸ் த லெங்த். இந்த நுண் இரத்த குழாயோட நீளம் உடம்புல.
ரத்த குழாயின் நீளம் வந்து ஒரு 10,000 கிலோமீட்டருங்க உடம்புல. மொத்தமா உடம்புல இருக்கிற ரத்த குழாயின் நீளம் 1,00,000 கிலோமீட்டர். அதுல 90% இந்த நுண் ரத்த குழாய். நுண் ரத்த குழாய்னா ஒரே ஒரு ரத்த அணுவை தான் ஒரு முறை அனுமதிக்கும். ஒன்னோட ஒண்ணு பின்னாடி பின்னாடி போலாமே ஒழிய ரத்த அணு ஒன்னு ஒட்டிட்டு போக முடியாது. அப்படி ஒட்டுச்சுனாலே ரத்த குழாய் நல்லா விரிஞ்சு கொடுக்கணும். இந்த விரிந்து கொடுக்கும் தன்மை நம்மளோட ரத்த குழாய்களுக்கு அடிப்படையாகவே வேண்டும். அப்பதான் ரத்த ஓட்டம் நுண் ரத்த குழாய் வரைக்கும் நன்றாகவே இருக்கும். இந்த சுருங்கி சுருங்கி விரியும் இந்த எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் தன்மை குறைந்து சீட் பெல்ட் தன்மையை பெறும். சீட் பெல்ட் தன்மைனா என்னங்க? ரப்பர் பேண்டோட தன்மை விரிந்து கொடுப்பது, சீட் பெல்ட்டோட தன்மை இழுத்து பிடிப்பது. சோ நமக்கு இழுத்து பிடிக்கும் தன்மை இரத்த குழாய்களின் செவரில் அதிகமாகிவிடும். இந்த அதிகமாக ஒரு வயதை தாண்டி இன்சுலினை அதிகமாக தூண்டினால் சதை வருவதை காட்டிலும் இரத்த குழாய்களின் இறுக்கம் கூடும் ஒரு வயதை தாண்டினால். அப்போ அசைவ புரதத்தை இந்த மாதிரி வே புரோட்டீன் முழுமை பெற்ற அசைவ புரதம் கொஞ்சம் வச்சு சாப்பிடுவதில் பிரச்சனை இல்லைங்க. இப்போ 1 கிலோகிராம் வே புரோட்டீனுக்கு வரதுக்கு 160 லிட்டர் பாலை 1 கிலோகிராம் வேவா மாத்திரம். அப்ப கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம்ல பதப்படுத்தப்பட்ட புரோட்டீனாகவே நீங்கள் உட்கொள்ளும் பொழுது அது அதிகமாக இன்சுலினை தூண்ட முடியாத பட்சத்தில் உடம்பில் நன்றாக வேலை செய்யக்கூடிய இன்சுலினை தூண்டினா இரத்த குழாய் இருக்கும், இல்லைன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கூடும், உடம்பின் வயோதிகத்தன்மை கூடும். அதனால ஒரு வயதை தாண்டிய பிறகு இந்த வே புரோட்டீன் போன்ற கான்சென்ட்ரேட்டட் பவுடர் புரோட்டீனை சாப்பிடுவதை பெருமளவு தடுக்கணும். அதுதான் நமக்கு நம்மளுடைய உடம்பின் வயோதிகத்தன்மை வேகப்படுத்தப்படாது. இல்லை என்றால் உடம்பின் வயோதிகத்தன்மை வேகப்படுத்தும் குறியீடுகள் சுலபமாகவே வெளிப்புற தோற்றத்திலேயே தெரியும். முடி கொட்டுதல், முடி நிறைத்தல், தோல் கருத்தல், தோரில் கோடுகள் விழுதல், இது எல்லாமே ரொம்ப வேகமாயிடும். வயசுக்கேற்ப கோடு விழுறதும் முடி கொட்டது பிரச்சனை இல்லைங்க. வயசுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்கும்போது நீங்க ஒரு பொதுவையில ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு கருமாதிக்கோ ஒரு சினிமா தேட்டருக்கோ ஒரு கோயில் பண்டிகைக்கோ போனீங்கன்னா ஒரு முறை அப்படி சுத்தி பார்த்தீங்கனாலே நாங்க இந்த இதுல சொல்றது என்னன்றது நம்ம மக்களுக்கு புரியும். அதனால வே புரோட்டீன் சாப்பிடணும் அப்படின்னா சின்ன வயசுக்காரங்க, உடற்பயிற்சி நன்றாக செய்பவர்கள் சாப்பிடுவது உங்களுடைய மருத்துவரின், உங்க குடும்ப மருத்துவரின் கலந்த ஆலோசனைப்போட சாப்பிட்றதுல பெரும் தவறு இருக்க முடியாதுங்க. 40 வயசு தாண்டிட்டீங்க, இல்லைன்னா எனக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், ஸ்ட்ரோக்கு, முடி ரொம்ப கொட்டுது, காரணம் தெரியல அப்படின்னு சொல்றவங்களாம் உங்க குடும்ப மருத்துவரை கேட்டு நாடி அதுக்கப்புறம் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா நீங்க அதை நன்றாக ஆராய்ந்து செய்தால் உசித்தம்.